அடுத்ததா இப்போ நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, கயாசுரன் கதை. அது என்ன கயாசுரன் கதை அப்படின்னா, முன்னாடி ஒரு காலத்தில் இந்த கயாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய தபசீலர் இவர். மகாவிஷ்ணுவை நினச்சி காலம் காலமாக தவம் இருக்காரு. ரொம்ப கடுமையான தவம் இருக்காரு. ஏன்னா இவரோட தவம் அப்படிப்பட்ட வரம் வாங்குறதுக்காக இவரோட தவமும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு காலம் காலமாக தவம் இருக்காரு. இவரோட தவத்தை பார்த்துட்டு மகாவிஷ்ணு கேட்குறாரு, ஏன்பா இப்படி இவ்வளோ கடுமையான தவம் இருக்க, என்னதான் வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி உடனே அவர் சொல்கிறாரு, சுவாமி என்னோட வேண்டல் பெரிதாக இருக்கும்போது என்னோட தவத்தோட சிறப்பும் பெரிதாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த கயாசுரன் சொல்கிறாரு. சரி அப்படின்னா உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு தெரியாதவர் மாதிரியே கேட்குறாரு. இவருக்கு தெரியாத விஷயங்களா தன்னோட பக்தன் என்ன கேட்பாரு அப்படின்னு இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாரு. உடனே சொல்கிறாரு, நான் என்ன சுவாமி கேட்க போகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் என்ன கேட்கும், என்ன செய்யும், என்ன ஆகும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பூலோகத்தில் பாவங்கள் ரொம்ப அதிகமாக பெருகிடுச்சு, புண்ணியத்தோட பலன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் எனக்கு என்ன வரம் கொடுக்குறீங்கன்னா, யார் என்னை தொட்டு வணங்கினாலும் அவங்களுக்கு பாவம்லாம் போய் புண்ணியம் பெருகிடணும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே சரி அப்படியா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படியே கொடுக்குறேன், உனக்குன்னு நீ எதுவும் வரம் கேட்கலையா அப்படின்னு கேட்குறாரு. வேணாம் சுவாமி, எனக்கு எல்லாமே நீங்கள் தான், எனக்கு எது வேணாலும் நீங்கள் பார்த்து பண்ணுவீங்க, நான் எதிர்பார்க்குறதெல்லாம் இந்த ஒரு வரம் மட்டும்தான், இந்த உலகத்தில் பாவங்கள் நீங்கி புண்ணியமாக இருக்கணும், பெருகி இருக்கணும் அப்படின்னு. சரிப்பா அப்படியே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேள்விப்பட்ட மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்த கயாசுரன் இவரை தொட்டு வணங்கி பாவத்தை போக்கிக்கிறாங்க. மக்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம். இது நாள் ஆணுச்சு, வாரம் ஆணுச்சு, மாதம் ஆணுச்சு, வருடம் ஆணுச்சு, யுகம் ஆணுச்சு, இப்படி ஆயிடுச்சு. ஒரு வருடங்கள் பல வருடங்கள் கடந்ததுக்கப்புறம் பாவங்கள் குறைஞ்சிருச்சு, புண்ணியங்கள் அதிகமாகிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இதனால மரணங்கள் குறைந்து போயிடுச்சு, ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு, பூமிக்கு பாரம் தாங்க முடியல. உன்னை எல்லாரும் பார்த்துட்டு, ஆஹா கயாசுரனால தான் இந்த மாதிரி இறப்பு விகிதம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் மகாவிஷ்ணுக்கிட்டே கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு இறைவன். நீங்கள் தான் இப்படி ஒரு வரம் கொடுத்தீங்க கயாசுரனுக்கு, அதனால் நீங்களே இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் தேவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாரு. எல்லாரையும் ஒரு சேர பார்த்தோன்னா கயாசுரனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. உடனே விழுந்து வணங்கி கேட்குறாரு, அடடா நான் என்ன தவம் செஞ்சேன், எல்லாரும் என்னை பார்க்க இப்படி ஒன்றா சேர்ந்து வரீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி இல்லைப்பா, நான் தான் உன்னை தேடி வரணும், உன்னால் எனக்கு காரியம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னது, நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறது நல்லா இல்லை இறைவா, கொஞ்சம் கூட என் பெருமானே, நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்கிறேன், நீங்கள் என்னை இந்த மாதிரி நினைக்கலாமா அப்படின்னு. இல்லைப்பா, இந்த மாதிரி ஒரு யாகம் ஒன்று செய்யணும், அதற்கு ஒரு இடம் வேணும், அந்த இடத்த பார்க்குறதுக்காக தான் வந்தோம், அந்த இடம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இதை நீங்கள் ஒரு செய்தியாக தகவலாக சொல்லி அனுப்பக்கூடாதா, ஏன் இவ்வளோ பேர் இப்படி வரீங்க, எனக்கு துன்பப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கயாசுரன். உங்களுக்கு ஒன்றுனா நான் உயிரையும் தருவேன், என்ன பிரபு ஒரு இடம் தர மாட்டேனா அப்படின்னு சொல்லி கயாசுரன் கேட்குறாரு. அந்த இடம் எங்கன்னு சொல்லுங்கள், நான் இப்போவே தர்றேன் அப்படின்னோடனே இவர் மகாவிஷ்ணு சொல்கிறாரு, அந்த இடம் எதுன்னு நான் அப்புறம் பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவனை நாள் குறிக்க சொல்கிறாங்க யாகம் நடத்துறதுக்கு. பிரம்மதேவன் 30 தேவர்கள் புடைசூழ சிவன் பார்வதி பிரம்மன்லேருந்து எல்லாருமே இருக்காங்க, எல்லா இறைவனும் இருக்காங்க. ஒரு நாள் குறிச்சாச்சு. உடனே அப்பவும் கேட்குறாரு, நீ வாக்கு மாற மாட்டல்ல, நீ இடம் தர்றேன்னு சொல்லிட்ட, நான் கேட்குற இடத்த கண்டிப்பாக தரணும் அப்படின்னு கேட்குறாரு விஷ்ணு. அதெல்லாம் கண்டிப்பாக தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சொல்கிறாரு, அடுத்த நாள் யாகம் நாளும் வந்துருச்சு. அங்கேருந்து இறைவன் கேட்குறாரு, கயாசுரா நான் இப்போ இடம் வேணும்னு சொன்னேன்ல, அந்த இடத்த தர தயாராக இருக்கியா அப்படின்னு. என்ன பிரபு கேள்வி இது, அதெல்லாம் உங்களுக்கு இல்லாத இடமா அப்படின்னு கயாசுரன் கேட்குறாரு. சரி நீ எந்த இடம் நான் வேணும்னு கேட்குற அப்படின்னா, யாககுண்டம் அமைக்கிறதுக்கு உன்னோட மார்பின் மேலே தான்ப்பா யாககுண்டம் அமைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு என்ன சுவாமி, இந்த இடம்னா ஏற்ற இடம்னா எடுத்துக்கோங்க, நான் தயார் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இறைவன் உடனே கயாசுரன் முகத்தை பார்த்து சொல்கிறாரு, எப்பா இது விளையாட்டு இல்லைப்பா, இந்த யாகத்தோட முடிவில் நீ உயிர் துறக்கணும், உன்னோட மார்பின் மேலே யாககுண்டம் அமைச்சா நெருப்பு அதிகமாக ஆக உன்னோட யாகம் அதிகமாக யாகத்தோட முடிவில் நீ உயிர் துறந்துருவ அப்படின்னு சொல்கிறாரு. கயாசுரன் முகத்தில் ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை. அதனால் என்ன சுவாமி, தாராளமாக நீங்கள் செய்யுங்க, நான் தயார், உடனே யாகம் ஆரம்பிங்க, நான் எந்த இடத்துல படுக்கணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே
நல்லா யோசிச்சுக்க கயாசுரா அப்படின்னு மறுபடியும் இறைவன் சொல்கிறாரு. சுவாமி, என் மேலே நம்பிக்கை இல்லை உங்களுக்கு, ஏன் காலதாமதம் செய்கிறீங்க? இப்படி ஒரு இடத்துல நீங்கள் யாகம் செய்கிறதுக்கு நான் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு. அப்போ தான் வந்து இறைவன் மட்டும் இல்லாமல் கூட இருந்த எல்லாருமே யோசிக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளே கொண்டு வந்து நிறுத்திட்டோமே அப்படின்னு. தேவையான எல்லா ஏற்பாடுமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே நடந்துட்டுருக்கு. அப்படி யாகம் முடிய போகுது. அந்த முடிய போகிற சமயத்தில் கேட்குறாரு, உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு. இந்த யாகம் தொடங்கின உடனே என்ன பண்ணுங்க, என்னோட மார்பகத்தை தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னீங்க, என்னை பரிபூரணமாக நான் கொடுக்குறேன், இதில் எந்த ஒரு கேள்வியும் எனக்கு கிடையாது, நான் பரிபூர்ணமாக தான் என்னை கொடுக்குறேன், அதனால் நீங்கள் எப்பவும் போல் இந்த யாகத்தை பண்ணுங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படின்னு. உடனே தேவர்கள்லாம் சூழ ஒரு திருவிழா மாதிரி ஆரம்பிக்கிறாங்க யாகம். உடனே மார்பில் யாக குண்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, யாகம் துவங்கின உடனே இந்த கயாசுரனோட உடல் கொஞ்சம் அசைய ஆரம்பிக்குது. உடனே யாகம் நிறுத்திட்டாங்க. சரி, உடல் அசையுது, வேணாம் அப்படின்னு சொல்லி கயாசுரன் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் உடல் அசைய ஆரம்பிக்குது. பிரம்மா, சிவன், விஷ்ணு, பார்வதி, இவங்க முனிவர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து பிடிக்கிறாங்க. இவர் விஷ்ணு சொல்கிறாரு, எல்லாரும் சேர்ந்து வந்து பிடிங்க. எல்லாரும் பிடிச்சும் மறுபடியும் உடல் குலுங்க ஆரம்பிக்குது. கயாசுரனுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு விஷ்ணு. உடனே சொல்கிறாரு கயாசுரன், பெருமானே, இவங்க எல்லாரும் பிடிச்சிருக்காங்க, நீங்கள் மட்டும் தள்ளி நிற்கிறது முறையா? நீங்கள் வந்து என் உடலை தொடுங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு கயாசுரன் சொல்கிறார். உடனே வந்து என்ன பண்ணுறாரு, மகாவிஷ்ணுவும் தன்னோட திருவடியை எடுத்து அவரோட மார்பில் வைக்கிறாரு, கயாசுரன் மார்பில் வைக்கிறார். வச்சோன்னா அப்படியே கயாசுரனோட உடல் ரொம்ப சாந்தமாக மாறிடுச்சு. யாகமும் முடிய போகுது. இப்போ மகாவிஷ்ணு கேட்குறாரு, கயாசுரா, உனக்கு என்னப்பா வேணும், யாகம் முடிய போகுது அப்படின்னு. அவர் உடனே சொல்கிறாரு, சுவாமி, நீங்கள் என்னை கேட்டீங்க, நான் கொடுத்துட்டேன், அவ்வளோதான், இதை விட பெரிய பாக்கியம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு கயாசுரன். மகாவிஷ்ணு சொல்கிறாரு, எப்பா கண்டிப்பாக நான் ஏதாவது இருக்கணும்ப்பா, என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு. எதுவுமே வேண்டாம், ஏதாவது எனக்கு காரணம் ஏன்னா நீங்கள் ஏன் என் உடம்பை வந்து உடனே தொடலை, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனே சொல்கிறாரு, நான் முதல்ல தொட்டிருந்தா உன்னோட உடல் அதிர்வு நின்றுருக்கும், ஆனால் இப்போ பாரு, 30 தேவர்கள், சிவபெருமான், பார்வதி தேவி, பிரம்மா எல்லாரோட அருளும் கிடச்சிருக்கு சேர்ந்து உனக்கு, அதனால தான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த நேரத்துலையும் கயாசுரன் சொல்கிறாரு, கருணையின் வடிவே உங்களோட கருணையே கருணை அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துலையும் விஷ்ணுவை வணங்குறாரு. சரி, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னோன்னே, எனக்கு ஒன்றுமே வேண்டாம் பிரபு, உங்களுக்கு தெரியாதா, அப்படி நீங்கள் எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா, இங்கே வர்றவங்க தன்னோட கையில், இந்த இடத்துக்கு வர்றவங்க தன்னோட கையில் ஒரு துளசியோ வில்வமோ எடுத்துகிட்டு வந்து என் மேலே போட்டாங்கன்னா, அவங்க கேட்ட சாபமெல்லாம் நீங்கி வைகுண்டத்துக்கு அனுப்பி வைக்கணும், இதுதான் என்னோட ஒரு பெரிய ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இறைவனுக்கு மெய்சிலிர்த்து போயிடுச்சான். இப்படி ஒரு அரூப நிலையிலையும் மக்களோட நல்லதை மட்டுமே நினைக்கிறாரு இப்படி ஒரு மனுஷன், நான் உன்னோட அன்பை பார்த்து மெச்சினப்பா, அதனால இந்த இடம் இனிமேல் உன்னோட பெயராலே இந்த ஸ்தலத்துக்கு பேர் கயா அப்படிங்கிற பேர்லேயே அழைக்கப்படும் எப்பவுமே அப்படின்னு சொல்லி இறைவன் வாக்கு கொடுக்குறாரு. அதனால தான் இன்றைக்கும் அங்கே போகிறோம் அப்படின்னா அந்த பெருமானோட திருவடியை நம்ம பார்க்கலாம். அதில் தன்னோட இந்த கயாங்கிற இடத்துல இந்த மறைந்த உறவினர்களோட பெயர்களில் நம்ம சொல்லி பிண்டமிடுறதை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான், ஒரு புனிதமான இடம்தான் இந்த கயா. இப்படி கயா இந்த இடத்த தரிசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அதை தாராளமாக பயன்படுத்தி அந்த பெருமானோட அருளை நீங்களும் எல்லாரும் வாங்கிக்கோங்க அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.